ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி இலை வச்சா எத்தனை நாளில் ரூட் ஸ்டெம்மு வரும், பிரான்ச்சஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள், சாமந்தி செடி. இது நம்ம ஒரு இலை வச்சுருந்தோம். ஏற்கனவே இலையில் வச்சுட்டு ரூட்டு திருப்பி பிரான்ச்சஸில் பெரிய செடியாகி நிறைய பூக்கள் பூத்து நான் காமிச்சிருக்கேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இது கூட அதுக்குள்ள தான் வளரப்போகுது. கொஞ்சம் பெரிய கப்பு தான் வச்சுருக்கேன், தயிர் வாங்கின கப்பு இது. இது போல் நம்ம போட்டு நடும்போது இன்னும் வரல, தள்ளிரு பாருங்க. இந்த சாமந்தி இலைக்கு 10 டேஸ்லேயே வரும் ரூட்டு. வேறு சீக்கிரமாக தான் வரும், ஆனால் பிரான்ச்சஸ் திருப்பி ஒரு 15 டேஸ் ஆகும் வர்றதுக்கு. எல்லாம் சேர்ந்து இலை வச்சு கணக்கு சொல்கிறேன், 1 மந்த் ஆகும். ஒரு இலை வச்சுட்டு 1 மந்த் ஆகும், அதாவது மண்ணுக்குள்ளேருந்து பிரான்ச்சஸ் எழும்பி வர்றதுக்கு. ஆனால் நம்ம எப்போவுமே எடுத்துட்டுலாம் பார்க்கக்கூடாது. நான் பேசாமல் தண்ணி மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த லீஃப்க்கு. இது ரூட்டு நான் நட்டு வச்சுருக்கிறது. இனிமேல் தான் பிரான்ச் எழும்பி வரும். இப்போ 1 வீக்லேயே வரப்போகுது. லேசாக தான் தெரியுது நான் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம சும்மா ஆட்டக்கூடாது, ஷேக் பண்ணாமல் வச்சுக்கணும். ஒரு இலையால் கூட நம்ம செடிங்க ரெடி பண்ணலாம். நம்ம கார்டனில் கொஞ்சமாக செடி வச்சுருப்போம், சாமந்தி செடி. அந்த செடியிலேருந்து எப்படி பதியம் பண்ணுறது, அதிகமாக கிளைகளும் கம்மி அப்படின்னா நீங்கள் இது போல் லீஃப் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மற்றபடி எதுவும் இல்லை. சின்ன கிளாஸு, குட்டி குட்டி கவர்லாம் வரும் பாருங்கள். அது போல் நீங்கள் நல்லா மண் கொட்டிட்டு மணல் சேர்ந்தா போல் வச்சுட்டு கொஞ்சமாக வெறுமை கம்போஸ்ட்டோ இல்லை மாட்டு எருவோ, அதாவது கவுமேனரு, அது போல் சாயில்குள்ளே கலந்துட்டு கூட நீங்கள் லீஃப் நட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி மட்டுமே விட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் பிளாஸ்டிக் கவர் வச்சிங்கன்னா அதில் ரூட்டு வர்றது தெரிஞ்சுக்கலாம். பார்க்க தேவையில்லைன்னு சொன்னால் 1 மந்த் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு வளரட்டோன்னு நீங்கள் கப் தொட்டிலெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பீட்டில் நட்டோம்னா வெறும் கொக்கோ பீட் இல்லாமல் சாயிலும் சேர்ந்து நடணும். வெறும் கொக்கோ பீட்டே நட்டால் ஃபாஸ்ட்டாக வளராது. வளரும், இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது பிளான்ட்டு. சில டைமில் ரொம்ப மழை காலம் சமயத்துலலாம் காஞ்சிடும் செடி, ரொம்ப வேறு அழுகல் வரும். அது போல் நம்ம இப்போ வச்சாதான் அடுத்த சீசனுக்கும் நம்மளுக்கு அதே போல் அந்த தொட்டியில் நம்ம வச்சுருப்போம் செடி, அந்த சமயத்துலலாம் போயிடும். சப்போஸ் மழை இல்லாத இடத்துல நம்ம வச்சுக்கலான்னா நீங்கள் கொக்கோ பீட்டில் கூட நட்டுக்கலாம். ரோஜா செடிக்கெல்லாம் எப்படி நம்ம ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ அதே போல் நீங்கள் சாமந்தி செடி கூட கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்ல, கொஞ்சம் போல் கொடுத்தா போதும். சப்போஸ் டைம் இருக்குது, எனக்கு 1 வீக் ஒன்ஸ் நான் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் இது போல் இலைக்கு ரூட்டு வந்தவுடனே ஃபெர்டிலைசர் என்னென்னா வெங்காயம் தோல், பனானா பீல்ஸு, அதாவது வாழைப்பழம் தோல், இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் பிசைஞ்சிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த இலைக்கு. ஏன்னா ரூட்டு வந்துடுச்சு, அதனால் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக தான் கொடுக்கணும், அப்போ தான் நல்லது. அதே போல் நீங்கள் மஞ்சள் தூள் கூட மேல் பாகத்தில் ஒரு 2 சிட்டிக்கை, 1 சிட்டிக்கை அளவுக்கு இப்படி எடுத்துகிட்டு மேலே சுற்றி போட்டு வச்சுன்னா தண்ணி ஊற்றணும். பொடி பூச்செல்லாம் வரும், அது போல் இல்லாமல் இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். நம்ம மேல் சைடில் மஞ்சள் தூவி வச்சா அப்போ தான் நல்லது. எறும்பு கூட ஏறாது. ஏன்னா லீஃப் இப்போ தான் வளருது, அது நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் சாயில், அதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த செடி பாருங்கள், இது பெரிய செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாமந்தி, பெரிய சாமந்தி செடி பார்த்துருப்பீங்க பிளான்ட்டு. அதுலேருந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இந்த லில்லி செடியில் வச்சுருக்கேன். ரூட்டு வந்த உடனே நான் வேறு தொட்டிக்கு மாற்றிடுவேன், கவரோ தொட்டியோ அது போல். ஆனால் பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். நான் பூவெல்லாம் கட் பண்ணிடணும், அப்புறமா சொல்கிறேன். அது போல் நம்ம பூ அப்படியே வச்சுருந்தா லேட் ஆகும் வேர் வர்றதுக்கு. சாமந்தி இலையாலேயே நீங்கள் வேர் வர வச்சு நல்லா வளர்க்கலாம் சாமந்தி செடி. ரேர் கலர்ஸ் எல்லாம் கூட நம்ம ஒரே ஒரு செடி வாங்குவோம். 10 இலை வச்சா 10 செடி உருவாகும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.